இன்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தலைவர் விஜய் அவர்களை இன்று நாங்கள் சந்தித்தோம். தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை 4.5 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்னும் நிறைவேற்றவில்லை. மாண்பு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் 8 முறை சந்தித்திருக்கிறோம். நாங்களும் சந்தித்திருக்கிறோம். ஜாக்டோ ஜியோ சார்பாகவும் சந்தித்திருக்கிறோம். ஜாக்டோ ஜியோவில் நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நாங்கள் 8 முறை மாண்பு முதல்வர் அவர்களை சந்தித்தும் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் சலிக்காமல் சொல்லுவோம். இதுதான் நடக்கும். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மாண்பு முதல்வர் அவர்களை 8 முறை சந்தித்து கோரிக்கைகளை ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருப்போம். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் சந்திக்கின்ற பொழுது போட்டோ எடுப்பார்கள். அந்த போட்டோ எல்லாம் மறுநாள் பத்திரிகையிலே வெளிவரும். அதுதான் இதுவரைக்கும் தமிழக அரசு எங்களுக்காக செய்த சாதனை. அதுதான் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுநாளே உங்களுக்கு நாங்கள் தருவோம், கையெழுத்து போடுவோம் அந்த ஆணையிலே அறிவிப்பிலே என்று சொன்னார்கள். 4.5 ஆண்டு காலம் ஆன பிறகும் இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இன்னும் 6-7 மாதத்திலே அடுத்த சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு இன்னும் எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நாங்கள் இந்த அரசை நம்பி ஏமாந்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் இன்று வரை நிறைவேற்றவில்லை. ஆகவே எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களின் சார்பாகவும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு அச்சாரமாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்த இருக்கின்றோம். அதற்கு முனைப்பாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து அவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேடி வருகிறோம், நாடி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த கோரிக்கை மனுவை அவர்களிடத்திலே வழங்கினோம். அவர்கள் அந்த கோரிக்கையை வாங்கிக் கொண்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தெளிவாக படித்து நான் உங்கள் கோரிக்கைக்காக நாங்கள் ஆதரவு தருவோம், முழு அழுத்தத்தை இந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் ஏற்க வைப்பதற்கு எங்களுடைய அமைப்பின் மூலமாக கட்சியின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு முழு அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம், இது உறுதி என்று எங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த தமிழக அரசு போராட வேண்டும் என்ற அந்த பாதையிலே எங்களை தள்ளிவிடாமல் எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி தவறினால் மிகப்பெரிய போராட்டத்தை இவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை தெளிவுபடுத்த கூட்டத்தின் இந்த பேட்டியின் வாயிலாக நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மாயவன் நிறுவன தலைவர், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் மற்றும் ஜாக்டோ ஜியோவின் மாநில ஒருங்கிணைப்பாளர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.